ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வனமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் எய்து உருத்தெழுவாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அரசளித்து வானர கோனுடன் இருந்து வைதேகி தனை தேட விடுத்த திசை கருமம் திருத்து திரள் விளங்கு மாருதியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப அப்படின்னு கிஷ்கிந்தா காண்டம் வர்ணிக்கப்படுறது இந்த பாசுரப்படி ராமாயணத்தில். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். சுயப்பதியான சக்கரவர்த்தி திருமகன் தன் தம்பி இளைய பெருமாளோடு சபரி ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு பம்பா நதி தீரம் வரார்கள். பம்பா நதி ரொம்ப அழகான சரஸ், தாமரை நீலோத்பல புஷ்பங்கள் எல்லாம் புஷ்பிச்சிருக்கு. மீன்கள்லாம் தாவி குதிக்கிறது. தாமரை புஷ்பத்தில் மீன் விழறத பார்த்தார் ராமபிரான். சீதையுடைய ஞாபகம் வந்துடுத்தான். தாமரை முகத்தில் மீன் போன்ற கண்கள் உடையவளாச்சே என்னுடைய சீத்தை அப்படின்னு அவருக்கு ஞாபகம் வந்துடுத்தான். தாமரை புஷ்பம்னா என் சீதைக்கு ரொம்ப பிடிக்குமே. பத்மப்ரியே, பத்மினி, பத்மஹஸ்தே, பத்மாலயே, பத்மதலாயதாட்சின்னு அவளை கொண்டாடுவாளே எல்லாரும். லக்ஷ்மணா, எனக்கு துக்கம் தாழலையேடா, உடம்பெல்லாம் கொதிக்கிறதுடா, இந்த பம்பா நதியில் இறங்கி கொஞ்சம் ஸ்நானம் பண்ணுறேன்டா அப்படின்னு பம்பா நதியில் இறங்கினார். கழுத்து மட்டும் ஜலத்தில் நின்றுட்டு கதறார். ஜலமே இந்த பம்பா நதியில் இல்லையேடா, ஜலமெல்லாம் கீழே 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 போயிட்டே இருக்கேடா, எவ்வளவு பாபண்டா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அழறார் அவர். அண்ணா, ஜலம் எங்கேயும் போகலை அண்ணா, மன்னிய பிரிஞ்ச துக்கத்தில் உடம்பு உஷ்ணம் ஆயிடுத்து அண்ணா உங்களுக்கு, அந்த உஷ்ணம் ஜலத்தெல்லாம் உறிஞ்சிடுத்து அப்படிங்கிறார் லக்ஷ்மணர். உடனே சீத்தையை நினச்சி அழ ஆரம்பிச்சுட்டார் ராமர். அப்படியே குளம் மாதிரி ரொம்பி போயிடுத்தான் அந்த சரஸ். அழுத உடனே அப்படி அழுதாராம். லக்ஷ்மணா, 14வது வருஷ வனவாசம் முடிய போகிறதுடா, அயோத்திக்கு போனால் எங்கே சீதைன்னு எல்லாரும் என்னை கேட்பாளேடா, என் பிராணனை தரிக்க முடியலையேடா, மூச்சு நின்று போயிடும் போல இருக்கேடா, நீ போய் அவளுக்கெல்லாம் சமாச்சாரத்தை சொல்லிட்டு அவளெல்லாம் நீ பார்த்துக்கோடா, என்னால் இனிமே ஜீவிக்க முடியாதுடா அப்படின்னு அழற. லக்ஷ்மணர் தன்னுடைய தர்ம பலத்தினாலையும் சரீர பலத்தினாலையும் பெருமாளை காப்பாற்றிட்டார். சரீர பலத்தால் காப்பாற்றினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபு ராமரை அந்த இடத்துலேருந்து பலவந்தமாக அழைச்சிண்டு வேறொரு இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். தர்ம பலம் அப்படின்னா ராத்திரி பகலா அனவரதமும் பக்தியோட ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம். திருமிழிசை ஆழ்வார் அதை சொல்கிறார். ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாற்றி இருப்பார் தவம். பகவானுக்கு பண்ணுற கைங்கரியம் சிரேஷ்டமானது, உயர்ந்தது. அதை காட்டிலும் உயர்ந்தது பாகவதர்களுக்கு பண்ணுகின்ற கைங்கரியம். ஆச்சாரியனுக்கு பண்ணும் கைங்கரியம் இன்னும் இதை காட்டிலும் பலம் வாய்ந்தது அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். லக்ஷ்மணருடைய கைங்கரிய பலத்தினால ராமபிரானை காப்பாற்றி ரிஷியமுக பர்வதத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டார் லக்ஷ்மணர். இந்த இடத்துல சுக்ரீவனை தேடிண்டு 2 பேரும் வரார்கள். யமை வேஷ பிருணுதே தேன லப்யக அப்படிங்கிற உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பெருமாள் யாரை வரிக்கிறாரோ அவன் பெருமாள் பக்கம் திரும்புவான் அப்படிங்கிறது. இதுக்கு சான்று ராமாயணத்தில் சுக்ரீவனுடைய நட்பு. பெருமாளும் இளைய பெருமாளும் பம்பா சரஸோட கரையில் நின்றுட்டுருக்கா. ரிஷிமுக மலையில் சுக்ரீவன் உட்காண்டிருக்கான். இவன் ஒரு வானரமாக இருக்கிறதுனால இப்படி பார்க்கறது அப்படி பார்க்கறது, தன்னுடைய கஷ்டங்களை நினச்சிண்டு அழுதுன்னு இருக்கிறது, இப்படியே உட்காண்டிருக்கான். அந்த சமயம்
ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறார், லக்ஷ்மணா, இங்கே சுக்ரீவன் ஒருத்தன் ஒரு வனராஜன் இருக்கான்டா, நல்ல உபகார சிந்தனை உடையவன்னு சொன்னா, அவனோட உறவு வச்சுண்டா அவன் சீத்தையை தேடித்தர உதவி பண்ணுவான்னு கபந்தன் கூட சொன்னானேடா லக்ஷ்மணா அப்படின்னு சொன்னார். நீ வேணா அவனை போய் பார்த்துட்டு வரையா லக்ஷ்மணா அப்படின்னு சொன்னார் ராமர். அப்படி சொல்லிண்டே இருக்கிற போதே பட்டுன்னு சுக்ரீவன் திரும்பி ராமரை பார்த்துட்டான். எத்தனை நாழியா ராமர் அங்கே நின்றுட்டுருக்கார். அப்பெல்லாம் சுக்ரீவன் தலையை ராமர் பக்கம் திருப்பவே இல்லை. சுக்ரீவன் அப்படின்னு அவனோட பெயரை ராமர் சொன்ன உடனே பார்த்துட்டான் அப்படின்னா ராமருடைய கிருபைக்கு அவன் பாத்திரமாயிட்டான் அப்படின்னு தெரியறது இல்லையா? இதைத்தான் யமைதேஷ விருணுதே தேன லப்யக அப்படிங்கிறது உபனிஷத். பெருமாள் அவனை வரிச்சுட்டார். சுக்ரீவனை பெருமாள் செலக்ட் பண்ண காரணம் என்ன தெரியுமா? ஆச்சாரிய கடாட்சம். யார் இவனுக்கு ஆச்சாரியன் அப்படின்னா ஹனுமான் தான் ஆச்சாரியன். ஆச்சாரியன் கிடைச்சதுனால தான் அவனுக்கு பெருமாள் கிடைச்சார். ஹனுமனை பார்த்து சுக்ரீவன் கேட்குறான், ஆஞ்சநேயா, அங்கே 2 பேர் மகா சூரர்களா தனுஷ்பாணியோட நிற்கிறாளேடா, அவள் யாரு? என் அண்ணா வாலி அனுப்பின ஆட்களான்னு பார்த்துண்டு வா அப்படின்னு பயந்துண்டு சொல்கிறான். ஆனால் அண்ணாக்கு பயந்துன்னு இந்த மலையில் உட்காண்டிருக்கான். அவன் தான் அமுச்சிருக்கான் ஆளை அப்படிங்கிறான். உடனே ஹனுமன் சொல்கிறார், பயப்படாத சுக்ரீவா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஹனுமன் வந்தார். ஹனுமன் குரங்கு ரூபத்தில் வரல, மனுஷ ரூபத்தில் வந்தார். வந்துட்டு ராமலக்ஷ்மணாவை பார்த்து விழுந்து முதல்ல சேவிச்சார். வினயத்தோடு கேட்குறார், யார் நீங்கள்? ஏதோ வஸ்துவை தொலைச்சுட்டு தேடிண்டு வர மாதிரி தெரியறதே, உங்களை பார்த்தா ராஜரிஷிகள் மாதிரி இருக்கேள் அப்படின்னார். வானர வீரர்களுக்கு அதிபதியான சுக்ரீவன்கிற தர்மாத்மா உங்களோட ஸ்நேகம் பண்ணிக்க ஆசைப்படுறான் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் தான் யார் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் ஆஞ்சநேயன். எப்படி அறிமுகப்படுத்திக்கிறார்? யான் காற்றின் வேந்தர்க்கும் அஞ்சனை வயிற்றில் வந்த ஹனுமன் என் நாமம் அப்படின்னு சொல்லிண்டாராம். ரொம்ப நன்னா பேசுகிறானேடா இவன், நாமும் இவனோட சக்கியம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னார் ராமர். நிறைய பேசினான் 2 பேரும். உடனே குரங்கு ரூபத்தை எடுத்துட்டு 2 பேரையும் தன்னுடைய திருத்தோள்களில் ஏழை பண்ணிட்டு சுக்ரீவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார் ஹனுமன். சுக்ரீவன் ஒரு சால விருட்சம் அதோட கிளையை உடைச்சி ஆசனமாக போட்டு ராமபிரானை அமரச் சொன்னான். லக்ஷ்மணர் பக்கத்தில் நின்றுட்டுருக்க. உடனே ஒரு சந்தன கிளையை உடைச்சார் ஹனுமன். அதை போட்டு லக்ஷ்மணரை அமரும்படி சொன்னார். சுக்ரீவன் தன் அண்ணா வாலியை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறான். இழந்த என் ராஜ்யத்தையும் என் மனைவி ருமாவையும் மீட்டு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டான் ராமபிரான் கிட்ட. அப்படி பண்ணினா உம்மோட பிராட்டியையும் சீதா பிராட்டியையும் நான் தேடி கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சக்கியம் பண்ணிண்டார்கள். 2 பேரும் ஸ்நேகம் பண்ணிண்டார்கள். அந்த சமயம் 3 பேரோட இடது கண் துடிச்சுது அப்படின்னு வால்மீகி ஸ்லோகம் அமைக்கிறார். யார் யாரோட இடதுகண்? சீதா பிராட்டியோட இடதுகண், வாலி ராவணன் இவர்களுடைய இடதுகண். ஸ்திரீகளுக்கு இடதுகண் துடிச்சா ரொம்ப நல்ல காலம், புருஷர்களுக்கு இடதுகண் துடிச்சா கெட்ட காலம். சீதைக்கு நல்ல காலம் பிறந்துடுத்து, வாலிக்கும் ராவணனுக்கும் துஷ்காலம் வந்துடுத்து அப்படின்னு அவர் ஸ்லோகம் எழுதுறார். சுக்ரீவன் ராமர்கிட்ட சொல்கிறான், நாங்கள் இந்த பர்வதத்தில் உட்காண்டிருக்கிற போது ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணை ஒரு ராட்சசன் அபகரிச்சுண்டு போனான். அவள் ஹா ராமா ஹா ராமா ஹா லக்ஷ்மணா ஹா லக்ஷ்மணான்னு அழுதுண்டே போனா. எங்களை பார்த்த உடனே மேல் தலைப்பை கிழித்து, தன்னுடைய ஆடையுடைய மேல் தலைப்பை கிழித்து சில ஆபரணங்களை அதில் கட்டி புல் மண்டின தரையில் எங்களை நாங்கள் பார்க்குற மாதிரி கொண்டு வந்து போட்டா. அதை நாங்கள் பத்திரமாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காண்பிச்சார்கள். அதை பார்த்த உடனே மறுபடியும் சீதே அப்படின்னு அழ ஆரம்பிச்சு விட்டார் ராமர். லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா,
இந்த நகையெல்லாம் மன்னியோடதாப்பா, நீ பாருப்பா, எனக்கு தெரியலையேப்பா அப்படிங்கிறார். அண்ணா, நான் மன்னியை தலை நிமிர்ந்து பார்த்ததே இல்லை அண்ணா. டெய்லி காயத்ரி ஜபம் பண்ணிட்டு சேவிக்கிற போது அண்ணி பாதத்தில் அணிஞ்சின்றிருக்கிற அந்த மெட்டியை மட்டும்தான் அண்ணா எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தன்னை சாந்தப்படுத்திண்டு கோபமாக சுக்ரீவனை பார்த்து, கிளம்பு சுக்ரீவா, இப்போவே உன் மனைவியை அபகரித்த அந்த வாலியை நான் அழிக்கிறேன் அப்படின்னு விட்டார். எல்லாரும் உடனே கிளம்பி போகிற போது சுக்ரீவன் ராமர்கிட்ட சொல்கிறான், ஒரு மல்லிகை புஷ்பம் உம்மோட தோளில் வந்து விழுந்தது, அதை நான் பார்த்தேன். உடனே உம்முடைய தோள் அப்படியே கன்னி போயிடுது. அப்படின்னா அவ்வளவு மிருதுவான தோள்கள், சுகிருதமான தோள்கள் ராமனுக்கு. புஷ்பம் விழுந்ததில் கன்னி போயிடுத்தான். இவ்வளவு மிருதுவாக இருக்கிற நீர் துந்துபிங்கிற மாயாவி அசுரனை அழிச்ச என் அண்ணா வாலிய எப்படி சம்ஹாரம் பண்ணுவீர்? அவன் எப்பேற்பட்ட பலசாலி தெரியுமா அப்படின்னு கேட்குறான் சுக்ரீவன். எருமை மாடு வடிவத்தில் துந்துபிங்கிற ராட்சசன் வந்தான். மதுவை குடிச்சுட்டு பாதி மயக்கத்தில் இருந்த எங்கள் அண்ணா வாலியை ஒரே போட்டு அவனை அழித்து அவனோட உடலை ஒரு சுழட்டி எரிஞ்சுட்டான் தூக்கி. அது எவ்வளோ தூரம் போச்சு தெரியுமா? 4 யோஜனை தூரத்தில் வந்து போய் விழுந்தது. யாருடைய ஆசிரமத்தில் போய் விழுந்தது தெரியுமா? இந்த மதங்க மகரிஷி ஆசிரமத்தில் வந்து விழுந்தது. ரிஷி அவனுக்கு சாபம் கொடுத்துட்டார். ஏன்னா அவருடைய அந்த தபஸ் கெட்டு போயிடுது. உடனே இப்படி சடலத்தை எரிஞ்சானோ, யார் எரிஞ்சானோ, என் ஆசிரமம் பக்கம் அவன் வந்தா அவன் பஸ்பம் ஆயிடுவான் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அதனால இந்த இடம் எனக்கு பாதுகாப்பாக இருக்குது, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சுக்ரீவா, உடனே ராமர் சொல்கிறார், உனக்கு என் பேரில் நம்பிக்கை வரணும்னா எனக்கு ஏதாவது நீ டெஸ்ட்டு வெயி அப்படின்னார். அதில் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னார். முதல் டெஸ்ட்டு வைக்கிறான் சுக்ரீவன். துந்துபியோட உடல் இப்போ காஞ்சு போய் எலும்பு கூடாக இருக்குது. அந்த எலும்பு கூட்டை உம்மோட பாதத்தால் எரிஞ்சிருந்தா உமக்கு திரள் இருக்குது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா. சரின்னு ஒத்துண்டார் ராமர். அந்த எலும்பு கூடு ஒரு பெரிய கைலாச பர்வதம் போல் இருக்கான். அதை கங்காள கூட்டம் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் ரகுவீர கத்தியத்தில். அந்த கங்காள கூட்டத்தை அனாயாசமாக இடது கால் கட்டை விரலால் ஒரு உந்தினர். அது 10 யோஜனை தூரம் போய் விழுந்துடுத்தான். அவன் 4 யோஜனை தூரம் தான் விட்டறிஞ்சான், இவர் 10 யோஜனை தூரம் விட்டறிஞ்சுட்ட. என்ன சுக்ரீவா, டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டார் ராமபிரான். 50% தான் உங்களுக்கு மார்க்குன்னு விட்டான். பாஸ் பண்ணியிருக்கீர், ஆனால் 50% தான். ஏன்னா இவன் வெறும் எலும்புக்கூடு. வாலி தூக்கி போடுற போது அவன் மாமிசமும் சதையுமா ரத்தத்தோட ஒரு கைலாசமலை மாதிரி இருந்தான் அப்படின்னு விட்டான். சரி, இதை நீ ஒத்துக்கலை அப்படின்னா வேற ஒரு டெஸ்ட் வெயி அப்படின்னார் ராமர். இதோ இங்கே 7 சால விருட்சங்கள் இருக்குது பார்த்தேளா, எங்கள் அண்ணா வாலி இதை ஒரு ஆட்டினா அப்படியே 7ம் பேந்து விழுந்துடும். இந்த 7ஐயும் ஒரே அம்பால் நீர் துளைக்கணும் அப்படின்னு அடுத்த டெஸ்ட்டு வச்சான். அந்த 7 மரங்களும் எப்படி தெரியுமா இருந்தது? கோணலாக வளைஞ்சு இருந்தது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த மரத்துக்கு அடியில் கீழே ஒரு அசுரன் சர்ப்ப வடிவத்தில் சர்ப்பமாக படுத்துன்னு இருக்கானாம். இந்த ரகசியம் தெரிஞ்ச ராமர் லக்ஷ்மணரை ஒரு பார்வை பார்த்தார். அவர் ஆதிசேஷனாச்சே, அதோட வாலை ஒரு அழுத்தினார் லக்ஷ்மணர். அத்தனையும் நேர நிமிர்ந்து நேர்கோட்டில் வந்துடுத்து அந்த 7 சால விருட்சங்களும். உடனே ராமர் என்ன பண்ணினார்? தன்னுடைய பானத்தை எடுத்தார். அதுக்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த 7 மரங்களையும் போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். அது என்ன பண்ணிட்டு தெரியுமா? 7 மரம், 7 கிரி, 7 மலைகள், 7 சப்த லோகங்கள், எதெல்லாம் 7 இருந்ததோ அத்தனையும் போய் தொலைச்சுட்டு வந்துடுத்து. இந்த காட்சியை பார்த்த சப்த ரிஷிகள்லாம் பார்த்துட்டு உட்காண்டிருக்கா. 7 பேர் அவா.
நமக்கும் ஆபத்து வந்துடுமோ, நம்மளையும் இது அழிச்சிடுமோ அப்படின்னு அவள்லாம் பயந்துன்னு இருக்காளாம். அப்படி 7 இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு வந்துடுத்தான் அந்த பானம். அம்பு போன அதே வேகத்தில் திருமிழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்தில் அதை பாடுறார். கடைந்த பார்க்கடல் கிடந்து கால நேமியை கடிந்து உடைந்த வாலி தந்தனக்கு உதவ வந்து ராமனாய் மிடைந்த 7 மரங்களும் அடங்க எய்து வேங்கடம் அடைந்த மால் பாதமே அடைந்து நாளும் உய்மினோ அப்படின்னு திருமிழிசை ஆழ்வார் பாடுறார். சுக்ரீவனுக்கு பெருமாள் ராமர் பேரில் நம்பிக்கை இல்லை, அவனுக்கு நம்பிக்கை ஊட்ட 7 மரங்களை பிளந்தான் ராமன். அதே மாதிரி தான் நாமளும் கலியுகத்தில் கடவுள் நம்பிக்கை நமக்கெல்லாம் குறைஞ்சி போயிடுத்து. நம்பிக்கை குறைஞ்சவாளாக நம்மளாம் இருக்கோம். நமக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக அந்த பகவான் 7 மலைகளுக்கு மேலே திருவேங்கட மலையில் பகவான் திருமலையப்பன் எழுந்துருளி இருக்கான் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். இப்பேற்பட்ட திரளை காண்பிச்ச ராமனை நம்ம ஆண்டாள் திருப்பாவையில் எப்படி சொல்கிறான்னா, திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் அப்படின்னு கொண்டாடுறான். சுக்ரீவனுக்கு இப்போ நம்பிக்கை ஏற்பட்டுடுத்து. 2 பேரும் வாலியை வதம் பண்ணுறதுக்காக வரார்கள். முதல் தடவை சண்டையில் ராமர் வாலியை கொல்லவே இல்லை, மறைஞ்சு நின்று கொல்றதாதான் ஒப்பந்தம். சுக்ரீவன் போய் முதல்ல நன்னா அடி வாங்கிட்டு வந்தான். அடி வாங்குற மாதிரி பண்ணிட்டாரே, ஏன் அவன் வந்து கேட்குறான், நான் உங்களோட நட்பு வேணும்னு கேட்டேனா, என்ன இப்படி அடி வாங்கும்படி பண்ணிட்டீரே அப்படின்னு வந்து அழுதான் சுக்ரீவன். அப்போது ராமர் சொல்கிறார், நீயும் வாலியும் ஒரே மாதிரியே இருக்கே, எனக்கு அடையாளமே தெரியல அப்படின்னார் ராமர். பெருமாளுக்கு அடையாளம் தெரியாது, ஏன் இப்படி பண்ணினார், ஏன் இப்படி அடி வாங்கும்படி பண்ணினார் அப்படின்னா, சுக்ரீவன் லக்ஷ்மணருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலை. எப்போ அப்படின்னா, முதல்ல பார்த்தபோதே அவனுக்கு உட்கார்றதுக்கு சீட்டு கொடுக்கல. ஆஞ்சநேயர் தான் கொடுத்தார், சந்தன மரத்தை போட்டார். மற்றொரு முறை லக்ஷ்மணன் சுக்ரீவன்கிட்ட சொன்னான், எங்கள் அண்ணாக்கு போய் நீ இப்படி டெஸ்டெல்லாம் வைக்கிறியே, அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது, அவரால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்லியும் சுக்ரீவனுக்கு முழு நம்பிக்கை வரலை. தான்கிற அபிமானம் அவங்கிட்ட இருந்தது. பாகவதனான லக்ஷ்மணர்கிட்ட பணிவு இருக்கலையே இவனுக்கு. இந்த 2 காரணத்துக்காகத்தான் முதல்ல அடி வாங்கும்படி பண்ணினார். அதுக்கப்புறம் 2வது தடவை சுக்ரீவனை அனுப்புகிற போது கஜபுஷ்பிங்கிற மாலையை லக்ஷ்மணர் மூலமாக கழுத்தில் போட்டுண்டு போ அப்படின்னு சொன்னார். சுக்ரீவன் அதை லக்ஷ்மணர் மூலமாக தலை குனிஞ்சு வாங்கிண்டான். ஒரு பாகவதனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும்படி பண்ணிட்டார் பகவான். இப்போ அவன்கிட்ட இருந்த அபிமானம் தொலைஞ்சு போயிடுது. அதனால இப்போ அனுப்புகிறார். அனுப்பின உடனே வாலியும் சுக்ரீவனும் பிரமாதமாக சண்டை போடுறா. பெரிய யுத்தம் நடக்கிறது. பெருமாள் வாலியை வதம் பண்ண சமயம் பார்த்துன்னு இருந்தாராம். ஆச்சரியமான ஒரு பானத்தை எடுத்தார். பிரபு சர்வேஸ்வரன், தசரதாத்மஜன், சர்வலோகே சரண்யன் சுக்ரீவனை ரட்சிக்கிறதுக்காக வாலியை நோக்கி ஒரு பான பிரயோகம் பண்ணார். அது வாலியோட மார்பில் வாழைப்பழத்தில் ஊசி போறாப்புல போய் குத்திடுதான். ஒரே பானத்தினால அடித்து வீழ்த்திட்டார். திகைச்சு போயிட்டான் வாலி. அந்த பானத்தை இழுத்து பார்க்குறான். அதில் பேர் இருந்தது. யாருடைய பெயர்? ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். எந்த ராமனுடைய பானம் அப்படின்னா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். ராமா அப்படின்னா இத்தனை க்ஷேமத்தையும் அருளக்கூடியது அது. அந்த நாமத்தை வாலி பானத்தில் பார்த்துட்டான். அப்படியே படுத்துன்னு இருக்கான். சர்வலோகேஸ்வரான ராமபிரான் லக்ஷ்மணரோடையும் சுக்ரீவனோடையும் வில்ல கையில் ஏந்திண்டு 2 கமலங்கள் கண்களை பூத்தது போல வந்து நின்றுருக்கார் ராமபிரான். ஏசணும் திட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ராமருடைய உருவத்தை பார்த்தான். என்ன அழகு!
ஓவியத்தில் எழுத ஒண்ணா உருவத்தாய், ஓவியத்தில் எழுத ஒண்ணா உருவத்தாய்ன்னு அழைக்கிறான். அழைச்சுட்டு பேசுகிறான். என்ன சொல்கிறான்? ஐயனே ராமா, எனக்கு ராவணன் தூசு மாதிரி. எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தா உம்மோட காரியத்தை நான் முடித்து உம்மை பிராட்டியை உங்ககிட்ட ஒப்படைச்சிருப்பேனே, மறைஞ்சு நின்று ஏன் என்னை கொன்னீர் அப்படின்னு கேட்டான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டான். 3 காரணங்கள் சொல்கிறார் ராமபிரான். நீ ஒரு வானரம், நான் ஒரு நரம், அதாவது சத்திரியன், மனுஷன். ஒரு சத்திரியன் வேட்டையாடுற போது மறைஞ்சு இருந்து தான் கொல்லுவான், அதுதான் தர்மம் அப்படின்னு முதல் காரணம். 2வது காரணம், இந்த ராஜ்யம் இப்போ பரதனுடையது. பரதனோட பிரதிநிதியாக இருந்துட்டு தப்பு பண்ணுறவளை தண்டிக்க எனக்கு உரிமை உண்டு, அதனால உன்னை நான் அடித்தேன். 3வது காரணம், மாற்றான் மனைவி மேலே ஆசைப்பட்ட, அது உலக வழக்கப்படி பெரிய அதர்மம். அதனால அந்த அதர்மத்தை தட்டி கேட்க எந்த ஒரு மனுஷனுக்கும் உரிமை உண்டு, அதனால உன்னை நான் அடித்தேன். இத்தனையும் சொன்ன உடனே வாலி தப்பை உணர்ந்துட்டான். பெருமாளை கையை கூப்பி வணங்கினான். அப்படி வணங்கினதுனால அவன் மனசில் உள்ள எனிமிட்டி, அந்த எனிமி அப்படிங்கிற அந்த எதிர்த்த தன்மை போயிடுத்தான் அவனோட மனசுலேருந்து. மாற்றானை மாற்றழிக்க வல்ல மாயன் அப்படின்னு. அதனால தான் நம்ம ஆண்டாள் ராமபிரானை திருப்பாவையில் கொண்டாடுறார். திருமங்கை ஆழ்வாரும் பெரிய திருமொழியில் வாலியுடைய வதத்தை கொண்டாடுறார். ஊர்த்தெழு வாலி மார்பில் ஒருகணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அரசளித்தான் அப்படிங்கிறார் அவர். கோபத்தோட சுக்ரீவனை அடிக்க வந்த வாலியோட மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி ஒப்பற்ற ஒரே பானத்தினால துளைச்சுட்டார். அந்த சமயம் கருத்துடை தம்பிக்கு, ராமனோட ஒத்த கருத்துள்ள தம்பியான சுக்ரீவனுக்கு இன்பக் கதிர்முடி அரசளித்தான். இன்பமான ஒளிமிக்க கிரீடத்தோடு கூடிய ராஜ்யத்தை கொடுத்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான். இந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கார், கருத்துடை தம்பிக்கு அப்படிங்கிறாரே. யார் தம்பி அப்படின்னு சொல்லலையே. வாலிக்கு தான் சுக்ரீவன் தம்பி, ஆனால் ராமன் தன்னுடைய தம்பின்னு அவனை ஏத்துண்டுட்டாராம். குரங்குன்னு பார்க்கலை அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பாடுறார். சுக்ரீவனுக்கு வானர ராஜ்ய பட்டாபிஷேகமும் அங்கதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகமும் பண்ணிவை. லக்ஷ்மணா, நான் 14 வருஷம் நாட்டுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன், ஏன்னா வனத்திலேயே இருக்கிறதா சங்கல்பிச்சிருக்கேன் அப்படின்னு விட்டார். சுக்ரீவா, பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சந்தோஷமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, மழைக்காலம் முடிஞ்சு சீதா பிராட்டியை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிஷ்கிந்தை குகையிலேயே தங்கி இருந்தார் ராமரும் லக்ஷ்மணரும். கிஷ்கிந்தா காண்ட ராமனுக்கு நம்மாழ்வார் மங்களம் பாடுறதோட அடியே நின்று நிறைவு செய்கிறேன். சினையை தழைய மரங்கள் 7 எய்தாய் சிறீதரா, கனை ஒன்றாலே 7 மரமும் எய்த எம் கார்முகிலை புனை என்றுய்ய போகிலல்லால் இல்லை கண்டீர் பொருளே.